லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், Father forgive them. இங்க நம்ம பார்க்கிறோம், மன்னிப்பு குறித்தாக நம்ம பார்க்கிறோம். பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னிப்பு என்பது அது ஒரு ஸ்வபாவம். நாம் கிறிஸ்துவை போலவே நாம் மன்னிக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் மன்னிக்கும் மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம பார்க்குறோம், நம்ம தேவனாகிய கர்த்தருக்குள்ள கூட மன்னிக்கும் ஸ்வபாவம் இருக்கு. வாசிப்போம், சங்கீதம் 86வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நம்ம இங்க பார்க்கிறோம், அவர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறபடியால் நம்மளும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். மீறுதல்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இந்த உலகத்துல கூட நம்ம பார்க்க முடியாது. இந்த அண்ட சராசரத்திலையும் நம்ம பார்க்கவே முடியாது. இயேசுவை தவிர ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒரே கர்த்தர் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவத்திலேருந்து மன்னிப்பை கொடுக்க முடியும். நம்ம பார்க்கணும், இப்போ நம்ம மன்னிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அந்த மன்னிப்பை நம்ம மன்னிக்கலைன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. முதலாவதாக வாசிப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நம்ம வேறவங்க மேலே யாரையாச்சும் நம்ம மன்னிக்காம இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும்? முதலாவதாக மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். நம்ம மன்னிக்கப்படாமல் எவ்வளோதான் விழுந்து நம்ம ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பலனே கிடைக்காது. அதனால மன்னித்து விட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பரமண்டலத்தில் இருக்கிற அந்த ஜபத்தில் கூட அவர் சொல்லுகிறாரு, மன்னிப்பு குறித்து அவர் நமக்கு சொல்லுகிறார், நம்ம மன்னிக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், நம்ம வேறவங்களுடைய பாவங்களை மன்னிக்கலைன்னா தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். வாசிங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க மனுஷருடைய தப்பிதங்கள், உங்களுக்கு விரோதமா அவங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா திட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சிருக்கலாம். அதை நீங்க மன்னிக்க வேண்டும். நீங்க மன்னிச்சாதான் நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க மன்னிப்பை நீங்க பெற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்போ மனுஷனுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிச்சோம்னா நம்முடைய தப்பிதங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறுகளையும் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மன்னிப்பார். ஆமேன்.
நம்ம அடுத்ததாக பார்க்குறோம், தாங்கள் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் செய்வது என்னதென்று மெய்யாகவே அவருக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். அங்கே நம்ம பார்க்குறோம், பிலாத்து கேட்குறாரு, அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் கேட்குறாப்புல பிலாத்து, ஒருவரை வந்து நம்ம விடுதலை ஆக்கலாம் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பரபாசை வந்து நம்ம விடுதலை ஆக்கலாம், ஆனால் இயேசுவை வந்து நம்ம விடுதலை ஆக்கக்கூடாது, இயேசுவை வந்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், இயேசுவை வந்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று உரத்த சத்தமாக வந்து சொல்கிறாப்புல. பரபாஸ் வந்து பல அட்டூழியமும் அநியாயமும் பண்ணவன். இயேசு சிலுவைக்கு போனாதான் பரபாசையும் விடுதலை ஆக்க முடியும். அந்த பரபாஸ் யாருன்னா நீங்களும் நானும் தான். அவர் சிலுவைக்கு போனாதான் நமக்கு வந்து விடுதலை ஆக்க முடியும். நம்ம விடுதலையாகப்பட வேண்டும்னா நாம் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றாலும் தேவனுடைய குமாரன் வந்து சிலுவைக்கு போனாதான் நாம் தேவனுடைய பிள்ளையாகையும் நம்ம என்ன பண்ண முடியும், மாற முடியும். அதனாலதான் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன் இப்படி சொல்றாரு? நிச்சயமாகவே ராஜ்யம் என்பது மன்னிப்புல இயங்குகிறது. ராஜ்யத்துல வந்து தேவனுடைய ராஜ்யத்துல வந்து மன்னிப்புல தான் இயங்குகிறது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா ராஜ்யமும் மன்னிப்புல இயங்காது, தண்டனையிலையும் யுத்தத்திலையும் தான் இயங்கும். இந்த ஒரு ராஜ்யம் முழுக்க தேவனுடைய மன்னிப்புலையும் தேவனுடைய அன்புலையும் தேவனுடைய தயவிலையும் தான் இயங்குகிறது. அது மட்டும் இல்ல, யோசுவா 20வது அதிகாரம் 1-6 முதல் அங்க தேவன் வந்து ஒரு பிரமாணத்தை வந்து சொல்லுகிறார். நான் அதை சுருக்கமா சொல்றேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்த பலி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போய் இருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லென்றார். நான் இதை சுருக்கமா சொல்றேன். தெரியாம அறியாம கைப்பிசகி கொலை செய்துட்டா அடைக்கல பட்டணத்துக்குள்ள போகணும். அங்க என்னன்னா வாசல்ல நின்று, ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்று நம்ம சொல்லும்போது அவங்க வந்து உள்ள விடுவாங்க. அப்போ அந்த பட்டணத்துக்குள்ள பொய்யாச்சுன்னா கொலை செய்தவன் அவனை வந்து விரட்டிட்டு வர முடியாது, அவனை வந்து அங்கே டச் பண்ணவும் முடியாது, அவன் செய்த அந்த எந்த பாவமும் வந்து அவனை வந்து தொடராது. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போன பெருமா அவன் நிம்மதியா நிரந்தரமா இருப்பான். எது வரைக்கும் அவன் நல்லா இருப்பான்னா, அங்கே உள்ள பிரதான ஆசாரியர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் அங்கே இருப்பான். ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன் வந்து ஒரு 80 வயதாகி அவன் மரித்து விட்டான், அவனை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அவனை வந்து வெளியே அனுப்பிட்டா அப்புறமா அந்த விரோதி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பின்னாடியே வந்து கொன்னுருவாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கை வந்து அந்த பிரதான ஆசாரியனை வந்து சார்ந்து இருக்குது. இன்னைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் சாகவே மாட்டார். ஏனென்றால் நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் நித்திய பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு, என்றும் உயிரோடு இருக்கிறார் பிரதான ஆசாரியர். இந்த பட்டணத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் அறியாம பாவம் செய்தாதான் உள்ள போக முடியும். வாசிப்போம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 17வது வசனம்.
சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நம்ம அங்க பார்க்கிறோம், இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், அவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இங்க பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமல் இதை செய்தீர்கள். நம்ம இங்க பார்க்குறோம், தெரியாம அறியாம செய்த பாவத்துக்கான தண்டனைகள் எல்லாம் இந்த அடைக்கல பட்டணமா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள போக முடியும். எப்போ நம்ம பார்க்குறோம், ரூத் எழுதின புத்தகத்துல கூட அடைக்கலமா ஓடி வந்த உனக்கு கர்த்தர் இடத்துல நிறைவான பலன் கொடுப்பார் என்று பார்க்குறோம். அப்போ இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் அவங்க என்ன பண்ணணும்னா, எல்லா பாவத்தையும் அந்த அறியாமை உள்ள பாவத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, ரட்சிப்பை கர்த்தர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அறியாமையினால செய்த பாவமோ அதை ஆண்டவர் முத்திரை போட்டு எல்லாரும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வரும்படியாக தேவன் புதிதும் ஜீவனும் உள்ள வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா ஒரு மனிதன் சித்தம் கொண்டு விருப்பம் கொண்டு, ஆண்டவரே உம்மை ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ரட்சியும் என்று ஒருவன் அந்த அடைக்கல பட்டணத்துல சொன்னாங்கல்ல, அதே போல சொன்னாங்கன்னா அவங்களும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போக முடியும். அப்போ நம்ம இங்க நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கல பட்டணமா இருக்காரு. நம்ம எந்த பாவங்கள் எந்த மீறுதல்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் போது பேசின இரண்டாவது வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதலாவது வார்த்தையை நம்ம பார்த்தோம், அது மன்னிப்பை குறித்த வார்த்தை. இப்ப இந்த இரண்டாவது வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரட்சிப்பை குறித்து பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23, 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஏசப்பாவோட சேர்ந்து அந்த குற்றவாளிகள் 2 பேரையும் என்ன செய்யறாங்கன்னா சிலுவையில் அறையிறாங்க. பைபிள்ல இந்த 2 குற்றவாளிகளோட பேர் எழுதப்படல. ஆனா த காஸ்பல் ஆஃப் நிக்கோடிமஸ் என்கிற தள்ளுபடி ஆகமத்துல இந்த குற்றவாளிகளோட பேர் இடம்பெற்றிருக்குது. அதுல ஏசப்பாவோட வலது பக்கம் இருக்கிறவன் பேரு திஸ்மாஸ், ஏசப்பாவோட இடது பக்கம் இருக்கிறவன் பேரு ஜஸ்தாஸ். இப்ப லூக்கா 23:39 நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போதே அதுல தெரியுது, ஏசப்பாவோட இடது பக்கம் இருக்கிறவன் இந்த வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்யறான்னா இகழ்றான். லூக்கா 23:40-41 பார்க்கிறோம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அப்படின்னு பாக்குறோம். ஏசப்பாக்கு இடது பக்கம் இருந்தவன் ஏசப்பாவை நிந்தித்தான், அவனை பார்த்து வலது பக்கம் இருக்கிற திஸ்மாஸ் சொல்றான் இந்த வார்த்தைகளை. நம்ம இந்த தப்பை பண்ணிட்டு சிலுவையில அறையப்பட்டிருக்கோம், ஆனா இவர் எந்த தப்புமே பண்ணல, தகாததொன்ற எதுவுமே அவர் செய்யவே இல்லை, ஆனாலும் அவரை சிலுவையில அரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல பேசுறான், இரக்கம் காட்டுறான் ஏசப்பா மேல. அதுக்கப்புறம் ஏசப்பாவோட வலது பக்கத்துல இருக்க திஸ்மாஸ் என்பவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். அதற்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறாரு. லூக்கா 23:43 கடைசி பகுதியில நம்ம வாசிக்கிறோம்,
என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை அவர் என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே நான் சொல்றேன். அவர் மெய்யாகவே சொன்னது போல அந்த வலதுபுறம் இருந்த கள்வன் ரட்சிப்பை பெற்றான். அவர் உரைத்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிச்சு பரலோகத்துல என்ன செய்யறான், ஒரு இடத்தையும் பெற்றுக்கொள்றான். இவ்வளவு நேரம் அந்த கள்வன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், பரதீசில எப்படி ஒரு இடத்தை அவன் பெற்றுக்கொண்டான்றதை நம்ம பார்த்தோம். இப்ப நம்மளும் எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்றத பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளோட அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளோட பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நம்மளோட மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். நமக்காக மரித்தார் என்பதை நம்ம விசுவாசிச்சோம்னா அவர் நமக்கு நிச்சயமா ரட்சிப்பை கட்டளையிடுவாரு. நம்ம பாவத்துக்காக நம்ம தண்டிக்கப்படல, நம்ம அக்கிரமத்துக்காக நம்ம நொறுக்கப்படல, நம்ம மீறுதல்களுக்காக நம்ம காயப்படல. நம்ம எல்லாருமே அவரோட கிருபையால இன்னைக்கு மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளோட சொந்த முயற்சியினால எதுவுமே கிடையாது. நம்ம சொந்த முயற்சியினால நம்ம ரட்சிக்கவே படல. எத்தனை பேர் இத ஆமான்னு உண்மையா சொல்றீங்க? எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமா, அவர் கொடுத்த பெரிய gift தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க விசுவாசிச்சா உங்க மூலமா உங்க வீட்டார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க. இதுல இருந்து நமக்கு மல்டிபிள் பிளெஸிங்ஸ் கிடைக்குது. அடுத்து லூக்கா 17:33 பார்க்கிறோம், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். ஏசப்பா தன் ஜீவனையும் பெருசா பார்க்காம நமக்காக அவருடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. அவர் அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அதே போல நம்மளும் அவருக்காக ஆவியில எளிமை உள்ளவர்களா ஜீவனை பெருசா நினைக்காம அதை ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமா அவர் நம்மளை உயிரோட எழுப்பி அவரோட கூட அமரும்படியாக பரலோகத்துல நமக்காக ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ணுவாரு. அதான் மத்தேயு 5:3 பாக்குறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு. அந்த கல்வனை போல நம்மளும் ஆவில எளிமை உள்ளவங்களாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. அவரை சிலுவையில் அறையும் போது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார், கள்ளர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்ம குற்றவாளிகளாக, நம்ம கள்ளர்களாக, நம்ம அக்கிரமம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போமேயானால் இன்றைக்கே அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திவிட்டு அழகு பார்க்கவும் பரலோக ராஜ்யத்தில் அவரோட கூட நித்தியமாய் அமர பண்ணுகிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு சிலுவையில் பேசும் 3வது வார்த்தை, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்றார். யோவான் 19:26-27 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அறிய நின்றார். தமக்கு அன்பா இந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதே உன் மகன் என்றார். 27வது வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவனை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். இது 3வது வார்த்தைன்னா அரவணைப்பு போல வார்த்தை. ஒரு தாய் மகனுக்குள்ள அன்பு வெளிப்படுத்துற வார்த்தை இது. ஏசாயா 52:13 பார்த்தீங்கன்னா, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மை மகா உன்னதமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கு. இது ஏசப்பா எப்படின்னா அவரை போல நம்ம ஞானமா நடக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. யாத்திராகமம் 20:12 பார்க்கிறோம், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவையான்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் கொடுத்த தேசத்துல அவங்களை பெற்றவங்களை கனம் பண்ணணுமா, எந்த விதத்தில் நம்ம கைவிடக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 23:22 பார்க்கிறோம், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் உன் வயது சென்றுலாம் போது அவளை அசட்டை பண்ணாதே. நம்ம பெற்றவங்களை எந்த நேரத்திலும் கைவிடக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு கடைசி அவங்களை பாதுகாக்கணும், அவங்களை பராமரிக்கணும், போஷிக்கணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, யோவான் 15:13 பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற போது அவரை விட அன்பு சேர்த்து ஒருவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிநேகிதருக்காக ஒருத்தர் உண்மையா இருக்கணும். எந்த விஷயத்துலயும் நம்ம பொய் சொல்லக்கூட உண்மை உத்தமா இருந்தா அவர் நல்ல சிநேகிதா இருப்பான்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 5:8 பார்க்க, நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனாலே தேவன் நம்மில் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளா இருக்கும்போது அன்பா இருப்பாரு. அவரை விட்டு நம்ம விலகி இருந்தா அன்பும் அதை விட்டு விலகி போயிடும். யோசேப்பை பார்க்கணும், யோசேப்பை முன் உதாரணம். அவர் பெற்றவங்களுக்கு எப்படி கீழ்ப்படுந்தான்னு பார்த்தீங்கன்னா,
உடற்பொருட்களும் காட்டிய அன்பையும் அவர்களுக்கு போஷித்து பராமரித்து விதத்தையும் அவர் பெற்றோருக்கு செய்த நன்மைகள் கடமைகள் நம்ம நினைச்சு பார்த்தீங்கன்னா அதை விட வேற அன்பு ஒண்ணுமே இல்லை. யோசேப்பை மேல நம்மளும் வாழணும். யோசேப்பு எப்படி நம்ம சகோதரருக்கு எப்படி ஒரு அன்பை கட்டினாரு, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெற்றவங்களை கனம் பண்றாருன்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த விதத்திலும் பெற்றவங்க கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். கடைசி காலத்துல அவங்களை அசட்டை பண்ண எந்த விதத்திலும் அசட்டை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு போதிக்கணும், அவங்களை போஷிக்கணும், அவங்களை கடைசி நேரத்துல ஒரு ஆதரவாக இருந்து அவங்களை வழி நடத்தணும். எந்த சூழ்நிலையும் விட்டு விலகக்கூடாது. அதே போலதான் ஆண்டவர் நம்ம இடத்துல நம்ம தாயின் தகப்பனையும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தால அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அதை நம்ம தள்ளக்கூடாது. அவங்கள ஆதரிக்கணும். அவங்க வயது சென்றலா இருந்தாலும் அவங்க பேச்சு கேட்டு நம்ம நடக்கணும். அது மாதிரி பெற்றோர் கீழ்ப்படியணும். அது அவங்க சொல்ற வார்த்தைகள் எந்த விதத்துல நம்ம கோவப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்காரு. ஆண்டவர் முன் உதாரணமா இருக்கணும். அதே மாதிரி நம்மளும் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிகளா இருக்குமே கல்வியா இருந்தாலும் அவங்களை விட்டு ஒரு ரூபாய் நம்ம அவங்கள வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடாது. அவங்களை போஷிக்கணும், அவங்களை ஆதரிக்கணும். கடைசி விதத்துல அவங்களுக்கு அன்பு காட்டணும். எந்த விதத்திலுமோ அவங்களை பெற்றவங்களை உதாசீனப்படுத்தவே கூடாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவங்க செஞ்ச முன்மாதிரியாக அன்பை வெளிப்படுத்திக்க. இதே மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் அன்பா இருக்கணும், ஒரு அரவணைப்பா இருக்கணும். ஒரு சகோதரத்துவத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல நம்ம நிரப்ப முடியாது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நான்காவது வார்த்தை மத்தேயு 27 அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். கவனிங்க, 9ஆம் மணி நேரத்திலே, 9ஆம் மணி நேரம் என்பது யூதர்களுடைய அந்த கணக்கின்படி மாலை 3 மணி. எத்தனை மணி? மாலை 3 மணி. மாலை 3 மணி என்பது பலி செலுத்தக்கூடிய ஒரு நேரம். மாலையிலே பலி செலுத்தக்கூடிய ஒரு நேரம். எடுத்து வாசிங்களேன். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிடு. அப்ப மாலையில ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்? பலியிடணும், பலி செலுத்தணும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் அடையாளப்படுத்தும் பொழுது இப்படி அடையாளப்படுத்துகின்றான். எப்படி அடையாளப்படுத்துகின்றான் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, காலையிலே ஒரு ஆடு பலியாக்கப்பட்டது, பலி செலுத்தப்பட்டது. மாலையிலே தேவ ஆட்டுக்குட்டியானவரே தன்னையே பலியாக கொடுக்கிறார். தன்னையே பலியாக கொடுக்கிறார். தன்னையே பலியாக கொடுக்கிறார். பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி. இது அரேமிக் மொழியில இயேசு பேசினார். அரேமிக் மொழியிலே என்ன பண்றாரு? இதை சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, என் தேவனே அப்படின்றார். நாம் தேவனை பிதாவே என்று அழைக்கும்படியாக திருத்துவத்தின் 2வது நபராகிய குமாரன் தன்னுடைய பிதாவை தேவனே என்று அழைக்கிறார். பாவிகளாகிய நாம் தேவனை பிதாவே என்று அழைக்க தகுதியற்றவர்கள். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த தன்னுடைய தகுதியை விட்டு தன்னுடைய தரத்தை குறைத்து வானகத்தை விட்டு வையகத்திற்கு வந்து தன்னுடைய ஸ்தானத்தை அவர் விட்டுட்டு நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு இப்ப தேவனே என்று அழைக்கின்றார். நாம் பிதாவே என்று பிதாவை அழைக்கும்படியாக, நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறும்படியாக அவர் அப்படி அந்த காரியத்தை அவர் செய்தார். நமக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துவதற்காக அவர் தகுதி இல்லாதவரை போல வந்தார். பாவ மாம்சத்தின் சாயலானார் என்று வசனம் சொல்கிறது. பாவ மாம்சத்தின் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்.
தன்னை தாழ்த்தினார், தன்னுடைய மகிமையை குறைத்தார், தன்னுடைய தராதரத்தை குறைத்தார். எதற்கு? நம்முடைய தராதரத்தை உயர்த்துவதற்காக, நம்முடைய தரத்தை உயர்த்துவதற்காக. நாம் தேவனை அப்பாவே என்று அழைக்கும்படியாக அவர் அப்பாவை தேவனே என்று அழைக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, மிகுந்த சத்தமிட்டார். பாருங்க, நல்ல காரியத்திற்காக உயிர் தியாகம் செய்கின்ற பல மனிதர்கள் உலகத்துல மரணத்தை ஒரு புன்முறுவலோடு புன்னகையோடு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வரலாற்றிலே பல சம்பவங்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. இப்போ பிதாவோட சித்தத்தை தானே இயேசு செய்யறாரு, அப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, மற்றவர்கள் மரணம் போல இயேசுவின் மரணம் அல்ல. இயேசுவின் மரணம் எப்படிப்பட்ட மரணம்னா, ஆதாம் முதல் இனி இந்த உலகத்துல பிறக்க போகின்ற கடைசி குழந்தை வரை எல்லோருடைய பாவத்தையும், எல்லோருடைய சாபத்தையும், எல்லோருடைய வியாதியும், எல்லோருடைய தரித்திரத்தையும், எல்லோருடைய ஆக்கினி தீர்ப்பையும், எல்லா இருளின் காரியங்களையும் அவர் தன் மீது வாங்கி கொண்டார். மொத்தம் வாங்கிட்டார். அதனால தாங்க முடியாத அளவிற்கு ஒரு உபத்திரவம், ஒரு வேதனை, எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார். அதான் வசனம் சொல்லுது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தர் பிதா என்ன பண்றாரு? இயேசுவை நொறுக்க சித்தமானாராம். அடிக்கிறது கிடையாது, நொறுக்கிறார். நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதுக்கு அப்படின்னா, நம்ம நொறுங்கிடக்கூடாது, நம்ம பாடுபடக்கூடாது, நம்ம பாதாளம் போயிடக்கூடாது, நம்ம நரகம் போயிடக்கூடாது, நம்ம நித்திய ஜீவனை அடைஞ்சுகளோட மோட்சத்துக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நமக்காக பிதாவாகிய தேவன் குமாரனை நொறுக்குவதற்கு சித்தமானார். அவரும் ஒப்பு கொடுக்கிறார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகின்ற ஒரு ஆட்டை போல பாருங்க, அவர் ஒப்பு கொடுக்கிறார், தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக ஒரு மிருகம் பலியாக்கப்பட்டது. அதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? ஒரு மிருகம் பலியாக்கப்பட்டதனாலதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆடையை கொடுக்கிறார், தோல் உடையை உடுத்துவிக்கிறார். அப்படிதானே? இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்கி அடித்து ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் கர்த்தர் கைவிடுறார்? பாருங்க, சங்கீதம் 37:25 சொல்கிறது, நான் இளைஞனா இருந்தேன், தாவீது சொல்றான், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் தந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றான். சரிங்களா? நீதிமான கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதே சங்கீதம் 37:28 படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. பாருங்க, நீதிமான கர்த்தர் கைவிடுறது இல்ல, பரிசுத்தவான கர்த்தர் கைவிடுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நீதிமானாக தொங்கவில்லை, அங்க அவர் பரிசுத்தவானாக தொங்கவில்லை. நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நம்ம நீதிமான் கிடையாது, நம்ம பரிசுத்தவான் கிடையாது, நம்ம பாவி அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டார், நம்ம துன்மார்க்கி அந்த ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதனால கர்த்தர் அவரை கைவிடுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஏன் அப்படின்னா, பிதா ஏன் குமாரனை கைவிடுறாருன்னா, அவரை கைவிட்டாதான் நம்மளை கைவிடாம இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, நம்ம உலகத்துல எத்தனையோ மனிதர்களை நம்பி இருக்கிறோம், கைவிட்டு இருக்கிறாங்க, ஏமாத்தி இருக்கிறாங்க, விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா என்னைக்குமே நம்ம கூட கைவிடாம நம்மளை விட்டு விலகாம இருக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நம்மளை அவர் கைவிடாம இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா கைவிட்டார். பாவ மாம்சத்தின் சாயலானார், அதனால கைவிடப்பட்டார். பாருங்க, அது மட்டும் கிடையாது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 39 முதல் 41 வசனம், அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. அதுல கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், கைவிடப்படுகிறவர்கள் என்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா,
மனுஷகுமாரன் வருங்காலத்திலே நடக்கும். என்ன நடக்கும்? அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? எந்திரம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொருத்தி கைவிடப்படுவாள். கைவிடப்படுவாள். ஏன் கைவிடப்படுவாள்? அவ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கைவிடப்படவே இல்லை. கைவிடப்படவே இல்லை. இப்போயும் கைவிடப்படல, வருகையிலும் கைவிடப்பட மாட்டோம். உலகத்திலையும் கைவிடப்படாமல் இருப்போம். அவருடைய வருகையிலையும் உலகத்துல கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைவிட்டு போக மாட்டார். பாருங்க, அவர் பாவமாகி நம்மை பரிசுத்தவானாக மாற்றிவிட்டார், நம்மை நீதிமானாக மாற்றிவிட்டார். இப்பொழுது நாம் கைவிடப்படாமல், கர்த்தரால் கைவிடப்படாமல் இருப்பதற்கான காரணம் அவர் கைவிடப்பட்டது. இனி நாம் வருகையிலே கைவிடப்படாமல் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட போவதற்கும் காரணம் அவர் கைவிடப்பட்டது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக கைவிடப்பட்டாரே, நமக்காக வேதனை அனுபவித்தாரே, அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 5வது வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதுல சொல்லப்பட்ட வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் 5வது வார்த்தையை சிலுவையிலே சொல்லி முடித்தார். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வேலை செய்யும் போது நமக்கு ஒரு பசி எடுக்கும், அது ஒரு தாகம். இப்போ ஏதாவது ரொம்ப தூரம் நம்ம நடந்து போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்து தாகம் எடுக்கும், அது தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு தாகம். இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பிறந்தா எப்படா சம்பளம் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு தாகம். இப்படிலாம் ஒரு விதமான தாகங்கள் இருக்கு. இதை விட இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ பெரியவனாகும், எப்போ பணக்காரங்களாகும், எப்போ காரு வீடு வாசல்லாம் வாங்கி எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தாகம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட தாகம் வேற விதமான தாகம். இங்கே இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே சிலுவைக்கு கீழே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரோட தாகத்தை உலக பிரகாரமாக பார்த்தாங்க. சரி, தண்ணி தாகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கீழே உள்ள மக்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு தாகம் எடுத்தது போல அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டதா தவிர்த்து, ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட தாகம் எடுக்கல. அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது அங்குள்ள சேவர்ல என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு கசப்பு கலந்த ஒரு காடியை கொடுக்குறாங்க. நம்ம யோவான் 19:29 வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஆனால் சுத்தி இருந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. எருசலேம் ஸ்திரீகள், ரோம ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலுவையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து அந்த வீதியில் இழுத்துட்டு போகிறப்ப அங்கே உள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கசப்பு நிறைந்த ஒரு காடியை வந்து அவன் தாகத்துக்காக வந்து வைப்பாங்களாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மது சம்மந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். நம்மளை அடித்தாலும் எவ்வளோ வலி, அந்த வலியெல்லாம் தெரியாது. ஏன்னா துன்புறுத்தி தான் கூட்டிகிட்டு போவாங்க. சிலுவையில் அறையப்படுறப்ப இல்லை வேறு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்குறப்ப அவங்க வந்து துன்புறுத்தி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், கடைசி நேரத்துலையாவது அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காடி கலந்த தண்ணீரை வந்து கொடுப்பாங்களாம். இயேசு சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போகிறப்ப அவர்கள் இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 27:33-34 நம்ம வாசிச்சோம்னா தெரியும். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லா இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். மார்க் 15:23 பார்க்குறோம். வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அந்த ஸ்திரீகள் அந்த காடியை கொடுக்குறப்ப அவங்களுக்கு புண்ணியம் தேடிக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி அந்த காடியை கசப்பு கலந்த காடி கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா, திராட்சை ரசத்துல வெள்ளை போலம் கலந்தப்பட்ட ஒரு சுவையா இருக்கும், ரொம்ப கசப்பான ஒரு சுவையா இருக்கும். அந்த மாதிரி இதை கொடுத்து புண்ணியம் தேடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொடுத்தாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, புண்ணியம் தேடிக்கலாம்னு சொல்லி பண்ணாங்க. நம்ம மார்க் 15:23 பார்த்தது போலதான் இயேசு காடியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்த்தோம். இயேசு கீழே உள்ள ஜனங்களை பார்த்து தாகமா இருக்கேன்னு சொல்லல. அவர் தன்னை அனுப்பின பிதாவை நோக்கி தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் பிதாவை நோக்கி
நீங்க சொன்ன வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன், நீங்க உங்களோட சித்தம் என்னன்னு நீங்க சொன்னீங்களே, நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டதானே, உங்களுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதானே இயேசு அதிக இடத்துல கெத்செமனே தோட்டத்துல வேண்டிக் கொண்டதை நம்ம பார்க்குறோம். 3 தடவை முழங்கால் படிட்டு ஜெபிச்சதை நம்ம பார்க்குறோம். உங்களோட சித்தத்தை எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கு உண்டான கூலி எனக்கு வேணும், அதுக்கு உண்டான பதிலை கொடுங்க. நான் உங்களோட சித்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ல, உங்களோட வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ல பிதாவே, அதுக்கு உண்டான பதிலையும் கூலியும் அதுக்கு உண்டான பலனை எனக்கு கொடுங்க அப்படின்னு இயேசு வந்து தாகமாக இருக்கிறேன் என்று கேட்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 10:7 வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதான் இயேசு பிதாவை நோக்கி, நீங்க சொன்னபடியே நான் என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி அதற்குண்டான பலனை தாகத்தோடே கேட்டார். அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆத்துமாக்கள், ஆத்தும தாகம், ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிற அந்த தாகம். ஏசாயா 53:11-12 நம்ம பார்க்கிறோம். அவர் நமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை மற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் பிதாவே இந்த வசனத்தை நிறைவேற்றி முடிங்க, நீங்க எனக்காக தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நிறைவேற்றி முடிங்க, நீங்க எனக்கு உண்டான பலனை அந்த பிரதிபலனை நான் வந்து சிலுவையில் என்னை ஜீவ வழியா நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ல, அதுக்கு உண்டான பலனை எனக்கு கொடுங்க. ஆத்துமாக்களுக்காண்டி பரிதவிக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகையால் இதே தாகம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாகத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று, தேவனிடத்தில் எப்பொழுதும் தாகமாய் இருப்பது, தேவனிடத்துல எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே. ஏன்னா இயேசு நம்ம யோவான் புஸ்தகத்துல பார்க்குறோம், இயேசு வந்து 100 தடவைக்கு மேல பிதாவே பிதாவே பிதாவேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன காரியம் நடந்தாலும் பிதாவோட சித்தம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஏதோ ஒரு காரியம் அவருக்கு வேணும் அப்படின்னா பிதாவை தான் கூப்பிடுறாரு முதல் காரியம். அப்ப அந்த ஆத்மாவை அந்த பிதாவனை தேவனோட அந்த வாஞ்ச தேவனோட பற்றி கொள்கிற அந்த காரியம் வந்து நமக்கு இருக்கணும். எப்பவுமே ஜெபித்து கொண்டு வேதத்தை எடுக்கும் போது இயேசு என்னோட பேச போறாரு, இயேசப்பா என்னோட பேச போறாரு, அவர் எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்னு அன்புல உணர்ந்து அவர் பேச போறாருன்னு நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நீங்க வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப அவரோட அந்த ஐக்கியப்பட்டிருக்கணும், அதுதான் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த தாகம். நாமும் தேவனாய் கர்த்தரை பற்றி கொண்டு அவர் மேல் தாகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த காரியமா குறிச்சு பார்க்கிறோம். ரெண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய 2வது தாகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆத்துமாக்களுக்காக தாகமா இருக்க வேணும். அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், நம்ம ஒரு நல்ல பாதைக்கு வந்துட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டுட்டோம், அவர் மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், எல்லாமே நம்ம ஒரு நன்மைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ புறஜாதி வெளியே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பாவத்தின் பிடியில, இன்னும் பிசாசின் பிடியில, இன்னும் பிலிசுனி கட்டுகளை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்ம ஜனங்கள், ஏழை எளிய மக்கள், அநேக ஜனங்கள் இந்த மாதிரி கேட்பாரற்று கிடக்கிற, அந்த விசாரிப்பற்று கிடக்கிற நிலைமையில அநேக ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்காக டெய்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு அவங்கள போய் ஒரு சுவிசேஷத்தை விதைக்க ஆரம்பிக்கணும். அந்த ஆத்தும தாகம் நமக்கு இருக்கணும். நாம் இயேசுவை கண்டடைந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம எப்படி இயேசுவை கண்டடைஞ்சு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேரம், எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கீங்கல்ல? ஆமென். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து வந்தது போல மற்றவங்களையும் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, பாடுகளை குறித்து, இந்த சிலுவைகளை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம சுவிசேஷமா அவங்களுக்கு அறிவிச்சு கர்த்தர் அன்றைக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதான் மார்க் 16:15 சொல்லப்பட்டது போல இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டோம், மற்றவங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆத்துமாக்களுக்காக தாகமா இருக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிப்பு இல்லாம ரொம்ப கஷ்டத்தின் நிலைமையிலலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து நம்ம கர்த்தர் அண்டைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். ஆகையால் சகல ஜனங்களுக்கும் இயேசுவை அறிவித்து அவர் அண்டைக்கு அனைவரையும் கூட்டி சேர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி
தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாம் அனைவருக்கும் பொதுவா 30 to 35 வயதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு மேரேஜ் ஆயிரும், குழந்தை பெற்றுருவாங்க, அந்த மாதிரி. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் 33வது வயதுல எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன நோக்கத்துக்காக அப்படி சொல்றதுன்னா, அவர் தோல்விக்காக அதை சொல்லல, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுல. அவர் அதற்கு மாறா வெற்றி முழக்கத்தோடு வெற்றியை கொண்டாடி அவர் எல்லாம் முடிஞ்சது என்று சொன்னார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் எவற்றையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம், எவற்றையெல்லாம் அவர் முடித்து நம்மளுக்கு அதை பலனா பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன முடிச்சாருன்னா, ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட பாடுகள், அவர் நொறுக்கப்படுவார், அடிக்கப்படுவார் அப்படின்னு அவர் சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட பாடுகள் எல்லாம் நிறைவேறும் விதமாக அவர் முடிந்தது என்று முதலாவது சொன்னார். அது முடிந்தது என்று முதலாவது சொன்னார். ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட சாத்தானின் அதிகாரத்தை முறியடிக்கும் விதமாக அவர் முடிந்தது என்று சொன்னார். சாத்தான உலகத்திலிருந்து ஜெயிச்சு காலில் நசுக்கி அவர் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். மூணாவதா எபிரேயர் 10:19-20 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவாலயத்தின் திரை சீலை கிழிந்து பிதாவினிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் புறஜாதியாகிய நமக்கு கிடைத்தது என்று சொல்லும் விதமாக முடிந்தது என்று சொன்னார். முன்னெல்லாம் ஆசாரியர் மட்டும்தான் அந்த கூடாரத்துக்குள்ள போக முடியும். ஆனா நம்மளுக்கு சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தனால நம்ம தேவனிடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம நேரடியா பேசுறதுக்கு அந்த திரை சீலை 2ஆ கிழிஞ்சு கர்த்தர் வெற்றி சிறந்து நம்மளுக்கு முடிந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நாலாவதா எபிரேயர் 2:14 சொல்லப்பட்டது போல மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்ற வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லும் விதமாக அவர் முடிந்தது என்று சொன்னார். அஞ்சாவதா ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று நாம் தைரியமாய் சொல்லும் விதமாக பாவத்தின் வல்லமையை நம்மை விட்டு அகற்றி நம்ம பரிசுத்தமாக்கி அவர் முடிந்தது என்று சொன்னார். இவ்வாறாக இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அந்த வேலையை கரெக்டா சூப்பரா செஞ்சு முடிச்சாரு. அதனால முடிஞ்சு, இட் இஸ் ஃபினிஷ்டு. ஆனா இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு ரட்சிப்பின் வேலையை செஞ்சு முடிச்சாரு. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு. யோவான் 17:4 சொல்லுகிறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல நம்மை சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆதியாகமம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய கிரியையை 6 நாளில் செய்து முடிச்சாரு. வானம் பூமி இந்த மாதிரி கடல் மற்றவைகளை படைச்சு 6 நாள்ல செஞ்சு முடிச்சாரு. அதே போல நம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தமக்கென்று நியமித்த எல்லாவற்றையும் சரியா செஞ்சு முடிச்சாரு. ஆகையால் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் நமக்கு இருக்கு. எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவ போல நாமோ சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து சகலத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கணும். நாம் எதற்காக அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும்னா, எபேசியர் 6:12 சொல்லுகிறது,
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தெல்லாம் நம்ம வெற்றிகரமா நம்ம இயேசு கிறிஸ்துவ முன்னிலைமை வச்சுதான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுதான் நம்ம அதை செஞ்சு முடிக்க முடியும், நம்ம வெற்றி சிறக்க முடியும். ஆகையால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு 2 தீமோத்தேயு 4:7 சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தில் இயேசுவுக்காக ஒரு வெற்றி நிறைந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 நாம் வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மட்டும்தான் முழுமையாக இருக்கு. பாருங்க, கல்வாரி சிலுவையில இயேசு கடைசியா சொன்ன வார்த்தை அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அதாவது பிதாவாகிய சித்தத்தை செய்யும்படியாக இந்த வார்த்தை 7வது வார்த்தையாக உள்ளது. இயேசு கிறிஸ்து 7வது வார்த்தையை எப்படி காட்டுகிறதுனா அவருடைய தீர்க்க தரிசனங்களையும் காட்டுகிறது. சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று தாவீது தீர்க்க தரிசனமாக அப்பவுமே பழைய ஏற்பாட்டுல 4 இடத்துல சொல்லியிருக்காரு. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காகவும் பூமிக்கு வந்தார். ஆகையால் நாம் நியாய பிரமாணத்தையாலும் தீர்க்க தரிசனத்தையாலும் அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்றது நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இயேசு தன் ஜீவன் போற வேளையில மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொன்னார். இயேசு தம்முடைய பலன், ஆவி எல்லாத்தையும் இயலாதவராய் அவர் சிலுவையிலே ஒன்றும் செய்ய இயலாதவராய் அவர் மரிக்கவில்லை, மரணம் அடையவில்லை. அதாவது அவரை யாரும் கொலை செஞ்சனால அவர் சாகவில்லை, அவரே மரிக்கவும் இல்லை. அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரிடம் யாரும் ஜீவனை எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அதை ஒப்பு கொடுத்து அவர் தலையை சாய்த்து தன் இதை ஒப்பு கொடுக்கிறார். பொதுவா சிலுவையில மரிப்பவர்கள் உயிர் போகும் நேரத்துல என்ன செய்வாங்கன்னா தலையை தூக்கி முயற்சி பண்ணுவாங்களாம். உயிர் போகும்போது மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். அப்ப அந்த சூழ்நிலையில மூச்சு விட முடியாம தலை உயிர் போகுமா, அப்புறம்தான் தலை சாயுமா, தொங்குமா. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் போகும் நேரத்துல அவர் தலையை சாய்த்து பிறகு ஆவியை ஒப்பு கொடுத்தாரு நம்ம பார்த்தோம். அவர் சாக அடிக்கவில்லை, அவர் பரிதபிக்கப்பட்டவரும் இல்லை. ஏன்னா அவர் தன் ஜீவனை நமக்காக, நம்மளுடைய பாவம், சாபம், தரித்திரம் எல்லாத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை பற்றி நாம் காலங்காலமாய் திட்டமிட்டு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இது ஒரு சரித்திர சம்பவமா இருக்குது. நாமளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மரண பாரத்தை பார்த்து நாமளும் அவருடைய அன்பிலே நாமளும் நிலைத்திருந்து நாம் வாழ்வோமானால் நம் வாழ்க்கை வெற்றியின் சிறப்பாக இருக்கும். ஆமென்.